குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டா எல்லோருடைய சிந்தனையிலையும் பெண் பற்றின ஒரு தோற்றம் தான் வரும். ஆனால் 40% பங்களிப்பு ஆண்களுக்கு இருக்குன்னு அதிர்ச்சி தரக்கூடிய தரவுகள்லாம் இப்போ வர தொடங்கியிருக்கு. ஆண்களுக்கு 40% அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சரிபாதி. பெண்கள் 50, ஆண்கள் 50 கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன காரணம் சார் ஆண்களுக்கு? ஆண்களுக்கு விந்து பைகள் வளராமல் இருக்கிறது நம்பர் 1. வளர்ந்த விந்து பைகள் நம்ம ஊரில் ரொம்ப முக்கியமான காரணம் புட்டாளம்மா, பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய் கிருமிகள், வைரஸ் தொற்று பாதித்து விந்து பைகள் சுருங்கி போகிறது. அடுத்து விந்து பைகள் அடிபடுறது, விந்து பைகளில் நீர் கோர்த்து வீங்கிறது, இல்லை குடல் இறக்கம் போன்ற பிரச்சனைகள். அடுத்து சுடு தண்ணியில் குளிக்கிறது, டைட் ஜீன்ஸ், டைட் அண்டர்வேர் போடுறது, மது பழக்கம், புகைப்பழக்கம், இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். செல்ஃபோன் பேண்ட் பேக்கில் வைக்கிறது, லேப்டாப் மடி மேலே வச்சு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஹீட் அதிகமாக்கி விந்தணுக்களை வெகுவாக குறைக்கும். தாம்பத்திய உறவில் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண வேண்டியது அடுத்து ஒரு முக்கியமான காரணம். தாம்பத்திய உறவு கம்மியாக பண்ணாங்கன்னா விந்தனுடைய ஊர்ந்து போகிற தன்மை வெகுவாக பாதிக்கப்படும். அதனால் ஆண்கள் கிட்டத்தட்ட ஒரு 40% காரணம், பெண்கள் ஒரு 40% காரணம். என்ன என்று தெரியாத ஒரு காரணம், 2 பேரும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு 20% பேர் என்ன காரணம்னு தெரியாமலே குழந்தையின்மையோட பாதிப்பில் இருக்கலாம். அடுத்து ஆண்களுக்கு முக்கியமான விஷயம் தாம்பத்திய உறவு. தாம்பத்திய உறவு நன்றாக இருக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும். வாரத்திற்கு 4 முறைக்கு மேலே நீங்கள் தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. வாரத்துக்கு 1 முறை வச்சுக்கிட்டிங்கன்னா 17%. அப்போது நீங்கள் உறவு குறைய ஒன்று விந்தணுக்களுடைய தரம் குறையும், 2வது கருத்தரிக்கிற வாய்ப்பு வெகுவாக குறையும். அதனால் தாம்பத்திய உறவு ரெகுலராக வச்சுக்கணும். பல நேரங்களில் ஒரு தவறான ஐடியா என்ன இருக்குன்னா, கருத்தரிக்கிற நாட்கள்னு பார்த்து அந்த நாட்களில் வைக்கிறது, கருமுட்டை வெடிக்கிற நாட்களில் பண்ணுறது அப்படின்னு பண்ணுவாங்க. இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா செக்ஸ் என்ற ஒரு 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 சந்தோஷமான நிகழ்வை நீங்கள் ஒரு வேலையாக மாற்றுறீங்க. அதில் செக்ஸ் ஆர்வம் குறைஞ்சிரும், ஆண்மை குறைவு வரும். 2வதாக திஸ் இஸ் த நைட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு தனி இது இருக்குது. இன்றைக்கி கருமுட்டை வெடிச்சிருச்சு, இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக தாம்பத்திய உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவங்களுக்கு ஆண்மை குறைவு, விரைப்புத்தன்மை வராமல் இருக்கும், ஆண்மை குறைவு ஏற்பட்டு தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது. அதனால் இந்த மாதிரியான நெருக்கடிகள் கூடாது. எல்லா வாரமும் ரெகுலராக தாம்பத்தியம் வச்சுக்கணும். அப்படி எல்லா வாரம் வச்சா குழந்தை பிறக்கிறது குறைஞ்சிராதா அப்படின்னா குறையாது. ஏனென்றால் 40% பெண்கள் 2 அல்லது 3 கருமுட்டைகள் வெளியேற்றுறாங்க. 15வது நாள் ஒரு கருமுட்டை வெளியாச்சுன்னா 20வது நாள் ஒரு கருமுட்டை, 24வது நாள் 3வது கருமுட்டை வரலாம். நீங்கள் ரெகுலராக தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3வது கருமுட்டையில் கருத்தரிக்கலாம். நீங்கள் 15ஆம் தேதியை மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டு உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உறவை நிறுத்திடுவீங்க, உங்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தையின்மைக்கு நீங்கள் பட்டியலிடக்கூடிய காரணங்களில் எந்த ஒரு முதன்மை காரணம் அவருடைய டிஎன்ஏ சமநிலையை குலைக்குது? ஆல்கஹால், மது மிகப்பெரிய ஒரு காரணியாக நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியேருந்து வரக்கூடிய டாக்ஸின்ஸு. இதை தவிர நாம் நிறைய கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிறோம். பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்ணுறோம். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ப்ரிசர்வேட்டிவ் இன்றைக்கி இருக்குது. எல்லா உணவுகள்லேயும் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, தாலேட், நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஹசார்டஸ், ரொம்ப ஆபத்தானவை. புற்றுநோயும் உண்டு பண்ணும், ஆண்மை குறைவு உண்டு பண்ணும், விந்தணுக்களுடைய ஊர்ந்து போகிற தன்மை, விந்தணுக்களுடைய உரிச்சிதைவை ஏற்படுத்துறதுல இவற்றுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணணும். புகையும் மதுவும் டிஎன்ஏ, விந்தோட டிஎன்ஏ உடைக்குது. அதாவது விந்து உற்பத்தி ஆகும்போது கோடிக்கணக்கான அணுக்கள், ஒரு நாளைக்கு 1 கோடி அணுக்கள் வரைக்கும் உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த டாக்ஸின்ஸ் நேரடியாக விந்துனுடைய டிஎன்ஏ உற்பத்தியை பாதிக்கும். டிஎன்ஏ டேமேஜ் ஆகும். அதாவது நல்ல ஒரு மிஷினில் மண்ணை அள்ளி போடுற மாதிரி தான் அது. அப்படி போடும்போது அந்த உற்பத்தி ரொம்ப வெகுவாக பாதிக்கும். அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே ஆபத்தானவை. ஸோ உடல் பருமன் தாம்பத்தியத்தில் தான் பிரச்சனையை ஏற்படுத்துமா, இல்லை விந்தணு உற்பத்திலையும் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? உடல் பருமன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடல் பருமன் தாம்பத்திய உறவில் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க தோலுக்கடியில் இருக்க கொழுப்பு
உடலில் இருக்கக்கூடிய ஆண் ஹார்மோனை பெண் ஹார்மோனாக கன்வெர்ட் பண்ணும். அரோமடைசேஷன் அப்படின்னு இதுக்கு பேர். குண்டாக இருக்கவங்களுக்கு பெண் ஹார்மோன் உடலில் அதிகமாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு, ஒரு 10,000 பேரை வச்சு இந்த ஆய்வு முடிச்சிருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் நான் இருந்தேன். அப்போது ஆண்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுல ஒரு 50% பாதகமான சூழலை உடல் எடை அது பருமன் உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200% இது பாதிப்புகள் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் இருக்குது. ஆண்களோட அதிகமான பாதிப்புகளை பெண்களுக்கு இது ஏற்படுத்துது. அப்போ உடல் பருமன் நல்லா இருக்கணும். உடல் பருமன் எப்போ சொல்கிறோம் அப்படின்னா பிஎம்ஐன்னு சொல்லுவோம், உடல் ஹைட்டுக்கு ஏற்ற எடை. இது வந்து கணக்கு பண்ணணும். கணக்கு பண்ணும்போது 18லிருந்து 24.9 வரைக்கும் இருக்கணும். 25 அல்லது அதுக்கு அதிகமாக இருந்தாங்கன்னா அதை பருமன்னு சொல்லுவோம். ரொம்ப 30க்கு மேலெல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப அதிபருமன் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக உடல் எடை கூட கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெகுவாக குறையும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். பெண்களுக்கு இது பல மடங்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.